இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கோதுமை ரவை பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி புதினா, கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி. இப்போ செய்யலாமா? அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த சமயத்தில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கோங்க, இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு நல்லா மசாலாவோட நல்லா வதங்கட்டும். இப்போ புதினாவும் சேர்த்து அதோடு நல்லா வதக்குங்க. இந்த சமயத்தில் காய்கறிகள் சேர்த்துக்கோங்க, காய்கறிகளும் மசாலாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்ந்து இந்த எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வதங்கி நல்லா கொதி வரட்டும். இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே குக்கரை மூடி வச்சுருங்க. இப்போ 3 விசில் வரட்டும், அதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கு தேவையான ஒரு சட்னியை பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி தேங்காய், அதுக்கு தேவையான எல்லா பொருட்கள் பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, 2 முந்திரி, பொட்டுக்கடலை, உப்பு. தாளித்து இறக்கிடுங்க. டேஸ்டியான கோதுமை ரவை பிரியாணி ரெடி. சுவையான இந்த கோதுமை ரவை பிரியாணியை சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.